We now welcome you all to witness the performance on Tirukkural by the future of Bharat, the young minds. தந்தனத்தான் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட திருவள்ளுவர் குரலை வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே வந்தருள்வாய் கலை மகளே. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்ன சிறப்பு? இன்றைய தினம் திருவள்ளுவரின் பிறந்த நாள். ஓ, திருவள்ளுவரின் டேட் ஆஃப் பர்த்தா? இல்ல திருவள்ளுவரின் ஸ்டார் ஆஃப் பர்த், அவரது பிறந்த நட்சத்திரம். வைகாசி மாதம் மனுஷ நட்சத்திரத்தில் தான் திருவள்ளுவர் அவதரித்தாரா? ஆமா, வைகாசி மாசத்துல. ஆமா, மனுஷன் வரும் வேலையில. ஆமா, வள்ளுவர் பிறந்தாரு. திருவள்ளுவர் பிறந்தாரு. வள்ளுவர் பிறந்தாரு. திருவள்ளுவர் பிறந்தாரு. ஆமாம், இதற்கு என்ன ஆதாரம்? திருவள்ளுவர் திருக்கோயிலிலே. மயிலாப்பூர்ல இருக்க அந்த கோவில் தானே? அதேதான். திருவள்ளுவர் திருக்கோயிலிலே கடந்த 500 ஆண்டுகளாக வைகாசி மாசம் மனுஷ நட்சத்திரத்தில் தான் திருவள்ளுவர் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதே ஒரு பாட்டா பாடுவோமா? பாடலாமே. 500 ஆண்டாக இதுதான் கொண்டாட்டம். ஆமா, மயிலாப்பூர் வள்ளுவர் கோயில் சொல்லும் கொண்டாட்டம். ஆமா, வைகாசி மாசத்துல. ஆமா, மனுஷன் வரும் வேலையில. ஆமா, வள்ளுவர் பிறந்தாரு. திருவள்ளுவர் பிறந்தாரு. வள்ளுவர் பிறந்தாரு. திருவள்ளுவர் பிறந்தாரு. தமிழறிஞர்கள் யாராவது இதை பற்றி யாராவதா? நூற்றுக்கணக்கான தமிழ் பேராசிரியர்கள் இதே வைகாசி மாசம் மனுஷ நட்சத்திரத்தை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள். ஓ, அப்படியா? 1935ஆம் ஆண்டு மே திங்கள் 18ஆம் தேதி அன்று பல தமிழறிஞர்கள் ஒன்று கூடி வைகாசி மாசம் மனுஷ நட்சத்திரத்தை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள். இது எங்கே நடந்தது? சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகள் தலைமையில் இத்திருவிழா நடந்தது. ஓ, அப்படியா? இன்னும் சொல்லட்டுமா? சொல்லு. அதே நாளில் சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் அண்ணாதுரை அவர்களும் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடி இருக்கிறார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களா? அவரே தான். நாத்திகராக இருந்த ஈவே ராமசாமி அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். ஆமா. ஆன்மீக பெரியவர் காஞ்சி மகான் அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். ஆமா. அண்ணாதுரை சொன்னாருங்க. அண்ணாதுரை சொன்னாருங்க. வைகாசி அனுஷம் கொண்டாடுங்க. வைகாசி அனுஷம் கொண்டாடுங்க. மறைமலை அடிகள் சொன்னாருங்க. மறைமலை அடிகள் சொன்னாருங்க. வைகாசி அனுஷம் கொண்டாடுங்க. வைகாசி அனுஷம் கொண்டாடுங்க. வள்ளுவர் நாளை கொண்டாடுங்க. திருவள்ளுவர் நாளை கொண்டாடுங்க. என்கிட்ட ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, நான் சொல்லட்டுமா? போதும் போதும், நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் என்று நான் அப்பவே சொல்லிட்டேனே. சொன்னாங்க. அரசியல்வாதியில் ராஜாஜி முதல் அண்ணாதுரை வரை சொன்னாங்க. நாத்திகம் பேசிய ஈவே ராமசாமியும் சொன்னாங்க. ஆன்மீக பெரியவர் காஞ்சி மகான் அவர்களும் சொன்னாங்க. எல்லா தமிழறிஞர்களும் என்ன சொன்னாங்க? வைகாசி அனுஷந்தா வள்ளுவர் பிறந்த நாள் என்று சொன்னாங்க. ஆமா. தென்காசியிலே ஆழ்வார்குறிச்சியிலே ஆமா. கடந்த 100 ஆண்டுகளாக வைகாசி மாசம் மனுஷ நட்சத்திரத்தை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள். ஆமா. இது போல இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வைகாசி மாசம் மனுஷ நட்சத்திரத்தை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட்டது என திரு காப்போ ரத்தினம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஆமா 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 ஆமா. வைகாசி அனுஷந்தானே வள்ளுவர் பிறந்த நாள். வைகாசி அனுஷந்தானே வள்ளுவர் பிறந்த நாள். ஆமா 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 ஆமா. சரி, யாராவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க கேட்போம். நான் முதல் திருக்குறளை பாட்டாக பாடட்டுமா? பாடு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் உள்ள பகவன் என்பது யாரை குறிக்கிறது தெரியுமா? தெரியும். இறைவன் சிவபெருமான் தான் ஆதி பகவன். எப்படி சொல்கிறாய்? ஓம் நமஸ்தே அஸ்து பகவன்
இருக்கிறது. வெரி குட். சங்க தமிழ் நூல்களிலும் இருக்கிறதா? இன்னா 40 என்ற 17 கீழ்கணக்கு நூலில் சிவபெருமானை முக்கண் பகவான் என குறிப்பிட்டுள்ளார்கள். ஆழ்வார்கள் பகவான் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்களா? அந்தமில்லாதியும் பகவான் என நம்மாழ்வார் திருமாலை குறிப்பிடுகிறார். ஓ அப்படியா? பகவத்கீதை யாரால் சொல்லப்பட்டது? கண்ணன் அருளியது. பகவான் ஆகிய கண்ணன் அருளிய கீதை பகவத்கீதை. பகவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது? நமது சனாதன தர்மத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று எல்லா இறைவனின் நாமங்களையும் நாம் பகவன் என்றுதான் அழைக்கிறோம். ஒண்ணுதானே, நல்லா சொல்லு. ஒண்ணுதானே, ஒண்ணுதானே, நல்லா சொல்லு. ஒண்ணுதானே. திருக்குறள் சொல்லும் ஆதி பகவனும், கபிலர் சொல்லும் முக்கண் பகவனும், நல்லா சொல்லு. ஒண்ணுதானே, நல்லா சொல்லு. ஒண்ணுதானே. திருக்குறளை அரங்கேற்றிய விழாவிற்கு தலைமை தாங்கியது யார் தெரியுமா? பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி திருக்குறளை பற்றி என்ன சொன்னார் என்பதை இப்போ ஒரு பாட்டா பாடுவோமா? பாடலாமே. நான்மறையின் மெய் பொருளை முப்பொருளாய் நான் முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த திருக்குறளாம். இதன் பொருளை சொல்கிறேன் கேளுங்கள். சொல்லு. 4 வேதங்கள் கூறும் மெய்ப்பொருளை ஆமாம். முப்பாலாகிய திருக்குறளாக ஆமாம். பிரம்மா தன்னை மறைத்துக் கொண்டு திருவள்ளுவர் உருவில் உரைத்ததுதான் திருக்குறள். அவை பாட்டியும் இதைதான் சொல்லி இருக்கிறார். ஆமா, அதை பாடுவோமா? பாடலாமே. தேவர் குறளும் திருநாள் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர். ஔவையார் பாடிய இந்த பாடலின் பொருளை சொல்கிறேன் கேளுங்கள். ஆமாம். திருக்குறளும் 4 வேதங்களும் ஒண்ணுதான். ஆமாம். திருக்குறளும் திருவாசகமும் திருமந்திரமும் ஒண்ணுதான். ஆமாம். நமது ஆன்மீக பாரம்பரியத்தில் வந்த அத்தனை நூட்களின் சாராம்சமாக இருப்பதுதான் திருக்குறள் என ஔவை பாட்டி சொல்லியிருக்கிறார். வியாசன் படைத்த மாபாரதமும் வள்ளுவர் தீட்டிய முப்பால் நூலும் வேதம் என்னும் நான்மறை பொருளும் ஒன்றென கொள்வாயே. வள்ளுவர் கூற்றும் நான்மறை கூற்றும் ஒன்றென கொள்வாயே. வள்ளுவர் கூற்றும் நான்மறை கூற்றும் ஒன்றென கொள்வாயே. வள்ளுவரும் வால்மீகியும் சொன்னது ஒரே கருத்தை தான். ஆமாம். வள்ளுவரும் வியாசரும் சொன்னது ஒரே கருத்தை தான். ஆமாம். சரி, திருக்குறளை பற்றி பாரதியார் பாடிய பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோமா? பாடலாமே. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நமது சனாதன தர்மத்தில் உள்ள அத்தனை நூட்களின் சாராம்சமாக இருப்பதுதான் திருக்குறள். சனாதன தர்மமே திருக்குறள். தினம் தினம் திருக்குறள் படிப்போம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர். வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம். வந்தே